எந்த கல்வியாளர் அந்த கூட்டத்தில் கலந்துட்டு பேசினாங்க? இந்த நாட்டில் கல்வியாளர்கள் நிறைய இருக்கிறாங்கல்ல, அறிஞர் பெருமக்கள் அல்ல துணைவேந்தர்கள், பெரிய பெரிய இலக்கியவாதிகள், அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு அந்த நிகழ்வுல பங்கேற்று பேசிய ஒரு அறிஞர், பங்கேற்று பேசியவர்கள் யாராரு? நீங்க தான் கேள்வி கேட்கணும், நான் பதில் சொல்லணும்னு ஒண்ணும் இல்ல. பங்கேற்று பேசிய கல்வி அறிஞர்கள் எத்தனை பேர் அந்த நிகழ்வுல? முதல்வர், துணை முதல்வர், இவங்க 2 பேரும் எவ்வளவு பெரிய கல்வியாளர்கள். அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்று பேசினதெல்லாம் யாரு? திரைப்பட இயக்குநர்கள், நடிகர்கள். கல்வியை பத்தி பேசுறதுக்கு வந்தா வேணும், கல்லூரி விழாவுக்கு வந்தா வரணும், எல்லாத்துக்கும் வந்தா வரணும். அப்படிங்கும்போது நடிகர் நாளாட துடிக்காம என்ன பண்ணுவாங்க? கல்வி மாநாட்டிலேயே நீ இயக்குனர் நடிகர் கூப்பிட்டு முதல்வரும் துணை முதல்வரும் பேச வச்சுக்கிட்டு இருந்தா, அப்ப நடிகர் நான் நடிக்கிற திரையில வந்தவனே ஒப்பனை அழிச்சவன அரியணை. நடிக்கிற வரைக்கும் நோட்டை கொடுப்பான் வாழ்வதற்கு, நடிக்கிறத நிறுத்தினா நாட்டை கொடுப்பான் வாழ்வதற்கு. இந்த கோட்பாடு வருமா வராது? இந்த படிச்சவங்க, இந்த பரம்பரை, அறிவார்ந்த சமூகம் பரம்பரை, நாகரிகம், பண்பாடு எல்லாத்தையும் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த பெருமை பேச்சு, மூவேந்தரின் வாரிசின் பேசிட்டு இப்படி ஒரு கூட்டம். சீனா சிரிக்குது, அமெரிக்கா சிரிக்குது, உலகம் காரி துப்புது இந்த சாவுல. அங்க நாங்க விடுதலைக்கு போராடி செத்தம்டா. அந்த மரணத்துல ஒரு வரலாறு இருக்குடா. செத்தம்னா வரலாறு இருக்கு. இது என்னது? இது என்னது? இந்த மாசா தூசாது என்ன மாசு? ஆத்துல அழகர் இறங்கினாலும் 10 லட்சம் பேர் கூடுறான். சரி, இது தெய்வ வழிபாடு. இது என்ன வழிபாடு? இதை ஊக்கப்படுத்துறது நீங்க எல்லாம் தான் காரணம். இந்த கொலையில பெரிய பங்கு உங்களுக்கு தான், உங்களுக்கு தான். இதெல்லாம் ஏங்க, இதெல்லாம் ஒரு இதா பாத்தியெல்லாம் போங்க, போயிட்டு இது பண்ணாம என்னங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒருத்தர் உட்கார்ந்து அரசியல் ஆய்வறிஞர், கருத்தாளர், சமூக சீர்திருத்தாளர், அப்படி புதிய ஒரு நாட்டை படைக்க வந்த பெரிய புரட்சியாளர்னு உட்கார்ந்து பேசின எல்லா கருத்தாளரும் ஆகா பாருங்க அவர் அவ்வளவு வந்துரும், இவ்வளவு ஓட்டு போட்டுருவான், இவ்வளவு உட்கார்ந்து பேசுற ஒவ்வொரு கருத்தாளர்ட்டும் கேட்கிறேன், நீங்கள் தம்பி விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா? கேள்வியாதான். இந்த உட்கார்ந்து பேசுற கருத்தாளர்கள்ட்ட கேட்கிறேன், நீங்க போடுவீங்களா? போடுவீங்க. ஏன் போடுவீங்க சொல்லுங்க. இதுக்காக போடுவேன். அவர் வைக்கிற இந்த கருத்து, இந்த கோட்பாடு, இந்த செயல்பாடு, இதுக்காக போடுவேன். சொல்லுங்க, மக்களுக்கு சொல்லுங்க. போட மாட்டிய அப்படின்னா ஏன் போட மாட்டீங்க அதையும் சொல்லுங்க. சும்மா உட்கார்ந்து கிழிச்சு வச்சக்கார மாதிரி உனக்கு நல்ல காலம் பிறந்துரும், இது வந்துரும், இது போயிரும், என்னடா குடுகுடுப்புக்கார மாதிரி போயிட்டு. இதெல்லாம் அரசியல் ஆய்வா? இதெல்லாம் நல்ல கருத்தை விதைச்சு நாட்டை, நல்ல வளமான நாட்டை உருவாக்குற சிந்தனையாளர்களா? உட்கார்ந்து பேசினா வெளியில வரும்போது 2000 கொடுப்பான். நீங்க தானியில வந்தீங்கன்னா, ஆட்டோல வந்தீங்கன்னா அது காசு கொடுப்பான். இதா கேவலம். இதெல்லாம் உட்கார்ந்துகிட்டு காலையில இருந்து கிளம்பிட்டார், இந்த போயிட்டு இருக்கார், இந்த ஏறிட்டார், இந்த திரும்பிட்டார். அவன் இது பெருமையா கருதிட்டான். நீங்க பேசும்போது கூட்டம்லாம் அவோ இதுல பங்கு, ஐயோ அப்படின்னு அது ஒரு பெருமையா, பர்சனாலிட்டியா மாத்தி விட்டீங்க, சமூக மரியாதையா மாத்தி விட்டீங்க. எதுக்குடா வந்தவன பாடுறா, எதுக்குடா காலையில இருந்து 8 மணில இருந்து இரவு 7 மணி வரைக்கும் நின்றுகிட்டு இருக்கான்னு ஒருத்தன் கேட்கல. இது என்னது? இல்ல அவர் பேசும்போது, அவர் மாநாடு நடத்தி நாற்காலி போட்டு பேசும்போது கூட யாராவது உட்கார்ந்து கேட்டிருக்கீங்களா? யாராவது பார்த்திருக்கீங்களா? உட்கார்ந்து யாராவது கேட்டு பார்த்திருக்கீங்களா? அவர் பேசுறதையாவது கேட்டு பார்த்திருக்கீங்களா? ஒரே சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது முதல் நாள் திரையரங்குல அவர் நடிச்ச படத்தில் முதல் காட்சி பார்க்க வர்ற ரசிகன், அவனும் படம் பார்க்க மாட்டான், அடுத்தவனையும் பார்க்க விட மாட்டான், கத்திக்கிட்டே இருப்பான் தானே. அதனால அவன் ரசிகர் கூட்டமா இருக்கும்டா, முதல் நாள் காட்சியை பார்க்க முடியாதுன்னு போக மாட்டான். அதேதான் நடக்குது. அந்த திரையரங்குல முதல் காட்சி பார்க்க கூடின கூட்டம் தெருவில் அவர் வரும்போது பார்க்க வருது. இததான் எங்க அப்பா மணியரசு தெருக்கூத்துன்றது. வித்த தானே இது. நீங்க ஏற்கனவே இருங்க, ஐயா கேட்ட கேள்விக்கு சொல்ற. ஐயா, நீங்க கேட்டீங்கல்ல, விண்வெளியில கடற்கரை, சென்னை கடற்கரையில் ஒரு வித்த காட்டினாங்க பாத்தீங்களா? நாங்க பாருங்க இவ்வளவு இது வச்சிருக்கோம், விமானம் வச்சிருக்கோம்ல. நான் கேட்டேன், இவ்வளவுலாம் வச்சிருக்க, நாங்க இந்த கடலுக்குள்ள சாகும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அப்ப ஒண்ணு செய்ய, 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த கடலுக்குள்ள வித்தையை காட்டு, சிங்களம் அதை பார்த்துட்டா பயந்துக்கிட்டு தொடாமையாவது இருக்கான்ட்டு.
மொத்தமா வித்த காட்டுன்னு வந்து அதுல 15 பேர் செத்து போனான்ல. அப்ப உத்து பார்க்காம என்ன பண்ணிட்டு இருந்த? ஏன்னா நீ வித்த காட்டின, அது வித்தக்காரன் நீ, இதுல வித்தக்காரன் என் தம்பி. அதனால இந்த சாவு உனக்கு நல்லா, எப்படியாவது அவனை இழுத்து உள்ள கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும்னு நினைச்சுக்கிட்டு, ஐயோ இது அரசு பொறுப்பு இருக்கணும். அப்ப நீ வா குஜராத் கலவரத்துக்கு, மணிப்பூர் கலவரத்துக்கு நீ பொறுப்பு ஏறு, அந்த சாவுக்கு நீ ஏத்துக்க. இவரே ஏத்துப்பாரு. என்னங்கய்யா எப்படி இருக்கு? இது மாதிரி ஒரு கேவலங்கட்ட ஒரு இதுக்கு பேர் அரசியல்னு சொல்லக்கூடாது. அரசியல்ங்கிறது ஒரு வாழ்வியல். இத போய் அரசியல் சொல்ல, இது அசிங்கம் தான் சொல்லணும். இது போய் அரசியல் பண்றாங்களே, அசிங்கம் பண்றாங்கன்னு வேணா சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.